அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எங்கள் வீட்டு மாடியில் நான் சின்ன லெவலில் மாடி தோட்டம் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாடி தோட்டத்தில் முதல் ஸ்டெப்பாக நான் கீரை விதைச்சிருக்கேன். சிறுகீரை விதைச்சிருக்கேன். சிறுகீரை விதைச்சி 20லேருந்து 25 நாள் ஆகிட்டு நல்லா கீரை வளர்ந்துருக்குது. சில கீரை பூத்தும் இருக்குது. அதனால் இதை இன்றைக்கி பறிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மண் சாதாரண மண் தான் யூஸ் பண்ணுறேன். காய்கறி தோலையும் பழத்தோலையும் தான் உரமாக யூஸ் பண்ணுறேன். இதை மாதிரி காய்கறி தோலையும் பழத்தோலையும் நான் வெயில் படுற மாதிரி போட்டு வச்சுருவேன். அப்புறம் மண்ணோட கலந்துருவேன். நம்ம வீட்டில் 6 மாதத்துக்கு மேலே குழந்தைங்க இருந்தேன்னா கண்டிப்பாக க்ரோ பேக்கில் கீரை வளர்த்தோம்னா அப்பப்போ அந்த கீரையை பறித்து அவங்களுக்கு போட்டு கடைஞ்சி கொடுக்கலாம். சாப்பாட்டோட நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதே சமயத்தில் எந்த உரமும் இல்லாது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த கீரையில் சுத்தமாக பூச்சியே வரல. நம்ம பொதுவாக கீரையை நம்ம வெளியில் நம்ம கடையிலேருந்து வாங்கினோம்னா அது ஆயிரத்துக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆகிடும். ஆனால் என்னன்னு தெரில, இந்த சிறுகீரையில் எனக்கு பூச்சியும் வரல, கொசு உட்காந்துருக்கும், அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி இதை நம்ம பறிச்சிடலாம். இந்த கீரையோடு சேர்ந்து நடுவில் ஒரு செடி வந்திருக்கு. 3 இலையாக இருக்குது. இது எனக்கு சரியாக என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக உள்ள செடியா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தது கீரை எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நம்மளே விதைச்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். இதில் ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லைன்னும் போது இன்னும் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். நம்மளே விளை வைக்கிறதுனால பொருளை வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய டவுட்டு, மாடியில் வச்சா காய்கறி வருமா, இன்னொன்று மாடியில் கீரையெல்லாம் வளர்க்கலாமா, க்ரோ பேக்கில் வச்சா வருமா அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. எனக்கும் முன்னாடி அந்த டவுட் இருந்தது. ஆனால் இந்த டைம் நான் கீரை போட்டு எனக்கு நல்லா வளர்ந்தோன்னே எனக்கு அதில் நம்பிக்கை வந்துடுச்சு. சரி, இதை மாதிரி வேறு செடிகள்லாம் வச்சு பார்க்கலாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்களும் டவுட் இல்லாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன, நம்ம கீரையை விதைச்சோன்னே தண்ணியை ஃபோர்ஸாக ஊற்றக்கூடாது. அது ரொம்ப சின்ன கண்ணாக இருக்கனால ரொம்ப ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தண்ணியை தெளித்து தான் விடணும். ஃபோர்ஸாக ஏதாவது நம்ம பாத்திரத்துலேருந்து ஊற்றினோம்னா கீரை ஃபுல்லாக அப்படியே இதாகிடும். அதனால் அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். நான் இப்போ தான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டெய்லி காலைல ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை இதுக்கு தண்ணி ஊற்றுவேன். அப்படியே வாக்கிங் மாதிரி எனக்கும் வாக்கிங் மாதிரி இருக்கும், அந்த செடிக்கு தண்ணி ஊற்றின மாதிரியே இருக்கும். எல்லா விதையுமே நான் ஒரே நேரத்தில் தான் போட்டேன். ஆனால் சில விதை இப்போ தான் முளைச்சிருக்கு. சில இது நல்லா வளர்ந்து முத்தி போயிட்டு. அதனால் எந்த விதை எப்படி முளைக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால் ஓரளவு பரவலாக கொஞ்சம் நிறையாவே விதையை போடுவோம். க்ரோ பேக்கில் பார்க்கும்போது எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் பறிக்க நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா எனக்கு ரிசல்ட் கிடச்ச மாதிரி இருக்குது. கீரை நிறைய விளைஞ்சிருக்கு. பெரிய கட்டாக வந்திருக்கு. நானே எதிர்பார்க்கல. இது மாதிரி பறித்ததுக்கப்புறம் இவ்வளோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நிறையா இருக்குது. மண் இல்லாமல் உதறிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பைனாப்பிள் செடி 2 வச்சுருக்கேன். இது வளர்ந்து காய்ச்சதுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் சீசனே இல்லாத முள்ளங்கி ஒன்று போட்டிருக்கேன். சப்போஸ் முள்ளங்கி காய்ச்சா பார்ப்போம், இல்லைன்னா கீரையை பறித்து சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்ற வேண்டியதான். இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி நான் இப்படி தான் ரெடி பண்ணேன். மண்ணில் ஏற்கனவே காய வச்சுருந்த காய்கறி தோல் எல்லாத்தையும் போட்டு கலந்து இது மாதிரி க்ரோ பேக்கில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக மண்ணை நனைச்சிடணும். நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம விதையை தூவிக்கலாம். இப்போ க்ரோ பேக் ஃபுல்லாக மணலில் எல்லா இடமும் விதை படுற மாதிரி போடலாம். முன்னாடியே எதுக்கு தண்ணி ஊற்றிட்டேன்னா, நம்ம விதை போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா விதை எல்லாம் ஒரு சைடாக தண்ணி இருக்கிற சைடு ஓடி போயிடும், இல்லை இடுக்கில் போய் பூந்துடும். அதனால் நான் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே நான் விதையை போடுறேன். நான் கொஞ்சம் அதிகமாகவே விதை போடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு சில இது சீக்கிரம் முளைக்கும், சில இது லேட்டாக முளைக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக விதை போடுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் நான் தண்ணி ஊற்றி இதை மாதிரி இன்றைக்கி விதையை போடுறேன். அடுத்த பேட்ச் கீரைக்கு ரெடி பண்ணுறேன்.
மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து காய்கறி போடுறேன். அதில் என்னென்னா முக்கியமாக கீரை, இன்னொன்று வந்து வெள்ளரிக்காய், இதை மாதிரி நீர்க்காயெல்லாம் போடலாம். வெள்ளரி விதையை போடுவோம். ஒரே இதில் நான் ஒரு கொஞ்சம் நிறைய விதையை போடுறேன். செடி முளைச்சிதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த செடியை வேறு ஒரு பேக்கில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம அறுவடை பண்ண கீரையை ஒரு முக்கியமான ஐட்டம் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தா கீரை நிறையா இருந்ததுன்னா நம்ம கூட்டு பண்ணக்கூடாது, பொரியல் தான் பண்ணணும். எனக்கு கீரை அதிகமாக இருக்கனால நான் பொரியல் பண்ண போகிறேன். பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட பொரியல் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பை சேர்த்துப்போம். இதோட 2 வத்தல் மிளகாய் கிள்ளி போடுறேன். பச்சை மிளகாய் பிடிச்சவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். லேசாக எல்லாம் செவந்தோடனே இதோட வெங்காயம் சேர்த்துப்போம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். லேசாக வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்தது இதோட கீரை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு லேசாக வதங்கிட்டு கிளியராக இருக்குது பார்க்கும்போது. இப்போ இதோட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை சேர்த்துப்போம். பார்க்கும்போது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் கீரை, ஆனால் வதங்க ஆரம்பிச்சதுன்னா இதில் பாதி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பெஷல், ஏன்னா இது ஆர்கானிக் கீரை, அதனால் சீக்கிரமாக வெந்துடும், குயிக்காக வெந்துடும். எல்லா விதமான கீரையிலையும் நம்ம கீரை பொரியல் பண்ணலாம். முருங்கைக்கீரை, முளைக்கீரை, அகத்திக்கீரை எல்லாத்தோடையும் வந்து நம்மளுக்கு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ போட்டு நம்ம பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். சாதத்தோட சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இல்லை வெறுமனையாக கீரையை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கீரை நல்லா நம்மளுக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிட்டு இதை மாதிரி சுருண்டவுடனே நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் கீரை வெந்துட்டுன்னு. இல்லைனா கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வெந்துட்டா வேகலையான்னு தெரிஞ்சிடும். கீரை பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன லெவல் காய்கறி தோட்டம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கீரை, வெள்ளரிக்காய் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.